இன்றைக்கி என்னால் லைவ் போட முடியல. ஸோ ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது. 2 நாள் தூக்கம் இல்லை சரியா. ஸோ அதனால் லைவ் போட முடியல. ஆல்ரெடி வந்து யூனிட் 9 வந்து நம்ம யூனிட் 6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அது லாஸ்ட் ரிவிஷனாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சமூக நீதின்ற ஒரு படம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதிலேருந்து கொஷின்ஸ் நிறைய கவர் ஆகும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இது முடித்த பின்னாடி அடுத்த பார்ட் இருக்குது. மேபி அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இது 3 வீடியோ பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஓரளவுக்கு சரிங்களா. 6 நான் யூனிட் 5 எடுத்துட்டோம்னா இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவனம் எடுத்துனா அதில் முக்கியமான ஒரு கண்டென்ட் எதுனா இந்த சமூக நீதி தான். ஸோ குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் இது சமூக நீதி ஓகேங்களா. ஓகே சரி, இது வந்து மேபி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு நினைக்கிறேன் அந்த பாடம் ஓகேங்களா. ஓகே, சென்னை மாகாணத்தில் சமூக நீதி 11th or 12th தான் நினைக்கிறேன், ஏதோ 2 இதில் வரும். சரி, சென்னை மாகாணத்தில் சமூக நீதி இது ஓவராலாக பாயிண்ட்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சென்னை மாகாணத்தில் ரைட் வாரி போன்ற சட்டங்கள் நம்ம பார்த்துருப்போம். 1820 தாமஸ் ப்ரோ வந்து ஏற்றிருப்பார். தாமஸ் மன்ட்ரோ ஓகேங்களா. அவர் வந்து இது பண்ணியிருப்பார். அவர் இதாக இருக்கும்போது ஆளுநராக இருக்கும்போது கொண்டு வந்திருப்பார். சென்னையில் இராணுவ அமைப்புகள் உருவாகின. ஆமாம், 1835 இந்தியா முழுவதும் இவர் மெக்காலே பிரபு வந்து இருந்திருப்பார் இல்லையா, கல்வி குழுவோட தலைவராக இருந்திருப்பார். அப்போ வந்து போடப்பட்ட சட்டம் தான் 1835 வில்லியம் பெரிங் காலத்தில் இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் கல்வி பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு 1835 சொல்லியிருப்பாங்க, சட்டம் போட்டிருப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் ஜமீன்தாரி 1793, ராயத்துவாரி 1820, அப்புறம் வந்து மகள்வாரி 1832 அமலாக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜமீன்தார்கள், மிராஸ்தார்கள், நிலச்சுவந்தார்கள் உருவாகினர். ஆமாம், நெக்ஸ்ட் வந்து ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கிலேய அதிகாரி. ஆமாம், நம்ம சென்னையில் வந்து ரைத்துவாரி தானே பண்ணோம். ஸோ அப்போது ரைத்துவாரினா என்ன, நிலம் முழுபவருக்கே சொந்தம், அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க சொல்லி தாமஸ் மன்ட்ரோ அன்றைக்கி யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு பண்ணால் பிரான்சிஸ் எல்லிஸை வந்து நியமிக்கிறாங்க. பிரான்சிஸ் எல்லிஸ் ஓகேண்ணா. இவர் தான் 1816 வந்து நம்ம திராவிட மொழியை பற்றி ஆராய்ஞ்சிருப்பார். 1856 வந்து திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் சொல்லி எழுதுந்து யாருன்னா நூல் எழுதுந்து யாருன்னா தி கால்டுவெல். அவருக்கு முன்னாடி வந்து எல்லிஸ் வந்துடுவார், பிரான்சிஸ் எல்லிஸ் ஓகேங்களா. திருக்குறளை வந்து முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முயற்சித்தவர் யாருன்னா எல்லிஸ். அதே போல் தாமஸ் மன்ட்ரோ நான் சொன்னேன் 1800 என்னும் அதிகாரி ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார். ஓகே, பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என்று 1854 நீதிமன்றம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா கல்வி முறை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா கல்வியில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து சேர்த்தலை. ஸோ அதனால் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிகளில் இவங்களாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லிஸும் தாமஸ் மன்ட்ரோ இவங்களாம் அமைச்ச குழுக்கள். அதில் வந்து பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஆணையிடுது 1854. ஸோ அப்புறம் 1854 ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வருவாங்க. அதான் சார்லஸ் வூட் அறிக்கை. கல்வியில் மகாசாசனம் எதுனா சார்லஸ் வூட் அறிக்கை 1854. நீதிமன்ற ஆணைக்கு உயர் வகுப்பினர் என்ன பண்ணலாம், பணியில் ஆணை போட்டாலும் உயர் வகுப்பினர் பணியில். இன்றைக்கே பல சாதி குடும்பம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கும் என்னென்னா கோர்ட்டு உத்தரவு போட்டு நடக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் நீதிமன்ற ஆணைக்கு உயர் வகுப்பினர் பணியில் 1865 இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சரே ஆணையிட்டார். 1865 இந்தியாவுக்குன்னு ஒரு அமைச்சர் இங்கிலாந்தில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆணையிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது. சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை 1885 அறிவித்தது. ஸோ இப்போது கல்வி படிக்கணும், அவங்க ஸ்கூலாக போயிட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார நிதியாக ஹெல்ப் தேவைப்படுது இல்லையா. ஸோ அந்த நிதி உதவி திட்டத்தை வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா சென்னையில் 1885 ஓகேங்களா. 54 நீதித்துறை ஆணையிடுது. அப்பயும் நிறுத்தலை. 65 வந்து இங்கிலாந்து அமைச்சரே சட்டம் போடுறாரு. அதுக்கப்புறம் 1885 வந்து என்ன பண்ணால் அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களே அளிக்குது. ஓகே, செங்கல்பட்டு மாவட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்த மாவட்ட ஆட்சியர்னா திரிமன் கிரே என்றவர் என்ன பண்ணுறாருனா திரிமன் கிரே அவர் பேர். அவர் வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருப்பார். அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை வெளியிடுவார். ஓகே, அந்த இவரின் அறிக்கையின்படி ஏற்ற அரசு 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்குது. ஸோ இதுதான் பஞ்சம நிலம் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சம நிலம் டிசி லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஓகேங்களா. இவரின் அறிக்கையை ஏற்ற அரசு 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஓகேங்களா 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. எத்தனை லட்சம்? 12 லட்சம். ஸோ தாழ்த்தப்பட்டவர் ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார நீதி இல்லை. அவங்களுக்கு நிலத்தை கொடுத்தா அதில் விவசாயம் செஞ்சு அவங்க பொழைச்சிப்பாங்க. ரைத்துவாரி தானே, நிலம் முழுவதற்கே சொந்தம் அப்படின்ற அடிப்படையில் பிரித்து கொடுத்து இந்த கல் முள்ளாக இருக்கக்கூடிய நிலங்களும் தரிசு நிலங்களாக இருக்குது எல்லாத்தையுமே பிரித்து யார் கொடுக்குறாங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் டிசி லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு என்ன பண்ணால் பஞ்சமர் பள்ளி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பஞ்சமர் என்பது நம்ம அயோத்தியா சொல்லிப்போம் வைதிக மதத்தின்படி 4 வர்ணங்களுக்கும் வெளியே நிறுத்தப்பட்ட முறை. இப்போ நான்குனா இப்போ இது சொல்லுவாங்கள்ல, இந்த மனு சாஸ்திரம்லாம் சொல்லும் இல்லையா, 4 வர்ணாசிரம கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு 4 சொல்லும் இல்லையா. இந்த சாதிக்குள்ளே அடங்காதவங்க நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கலை, இந்த வர்ணாசிர கொள்கையை ஏற்றுக்காமல் வெளியே நின்ற அந்த 5வது ஆள், பஞ்சுனா 5, எல்லாருக்குமே தெரியல பஞ்சுனா 5. ஸோ அப்போ அந்த 4 ஆளை தவிர மீதி இருக்கிறவங்கள தான் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா பஞ்சமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் புரியுது. பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என கூறியவர் அயோத்தியாச பண்டிதர். இங்கெல்லாம் பஞ்சமர் பள்ளிகள் என்ன கூறணும்னு சொல்கிறது, ஆதி திராவிட பள்ளிகள்னு சொல்லணும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். அயோத்தியாச பண்டிதர் மற்றும் சிங்காரவேலர் 2 பேர் சொல்கிறாங்க பஞ்சமர் பள்ளின்னு சொல்லாமல் ஆதி திராவிடர் பள்ளிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 1892ஆம் ஆண்டில் சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ஆணை வெளியிட்டது. ஸோ 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஆணை நம்ம பார்த்துல மேலே ஆல்ரெடி 1892 தான் அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதே வருஷம் தான் 1892ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எல்லா மாவட்டத்திலும் என்ன இருக்கணும், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இருக்குன்னு சொல்லி வெளியிடுது. ஆணை வந்து 128/2 128 கீழ் 2 எப்போனா 1892 ஆண்டு. ஓகே. மகாராஷ்டிராவிலும் கல்வி விண்ணப்பிச்சு ஏற்படுத்தப்பட்ட மகாத்மா ஜோதி. ஓகே, மகாராஷ்டிரா தென்னிந்தியாவில் எப்படி அயோத்தியாசர் இந்த மாதிரியோ அங்கே வந்து மகாராஷ்டிராவில் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாத்மா ஜோதிராவ் பூலேன்னு சொல்லுவோம். அன்னை சாவித்ரிபாய் பூலே அவங்க ஒய்ஃப் சாவித்ரிபாய் போன்றோர் பெரும் முயற்சியிலே மேற்கொண்டனர். ராயல் ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? அலெக்சாண்டர் கார்டியூ. நான் பார்த்தோம் இல்லையா, ராயல் ஆணையம் அலெக்சாண்டர் கார்டியூ இவர் தான் சொல்லியிருப்பார்ல. 1913 தானே அது. ஓகே, 1913 வந்து வெறும் 3% மட்டும் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லா வசதியிலையும் எடுத்துக்கிட்டாங்க வாய்ப்புரையும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அலெக்சாண்டர் கார்டியூ. ராயல் ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? அலெக்சாண்டர் கார்டியூ. ராயல் ஆணையம் சொல்லுவாங்க, ராயல். ஓகேவா. ஸோ ரங்கூனில் உள்ள அமைப்பு வந்து திராவி சங்கம். ரங்கூனில் வந்து ஒரு அமைப்பு இருக்கிறதுக்காக அதுக்கு வந்து திராவி சங்கம் பேர் வைக்கிறாங்க, அவ்வளோதான். சார் பிடி தியாகராயர் எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை பிராமணர் நம்ம படிப்போம் இல்லையா, நவம்பர் 16 டிசம்பர் மாதம் நவம்பர் 20 1916 வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அவங்க டிசம்பர் மாதம் ஓகேங்களா. டிசம்பரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்டோரியா அந்த பொது அரங்கில் வந்து சார் பிடி தியாகராயர் வாசிக்கப்படும் இல்லையா பிராமண அல்லாதவர் அறிக்கை, அதுதான் சார் பிடி தியாகராயர் எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை பிராமண அல்லாதவர் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. 1916ஆம் ஆண்டு பிராமணர்கள் நலன்காக்க சார் பிடி தியாகராயர், டாக்டர் TM நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற இயக்கத்தை தொடங்கினார். படித்தது தான் நம்ம 30 பேர், அலமேலு மங்கையார் உட்பட 30 பேர். உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதி கட்சி சார்பாக 1915 அரசுக்கு மனு அளிக்கப்பட்டது. அதாவது தென்னிந்திய திராவிட சங்கம் மூலிமா 1915 உயர்கல்வியில் என்ன பண்ணும், ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிப்பதை தவிர்த்து தமிழ் மொழியும் என்ன பண்ணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1917 இந்தியா வந்த தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தை சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கூறினார். எப்போ 1917 தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போனா 1917 இந்தியா வந்த தூதுக்குழுவிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாகாணத்தை சென்னை மாகாணத்தை சேர்ந்த 54 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பிராமண அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு என்ன வேணும், உரிய பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி 1917 கேட்குறாங்க. ஓகே, பொதுமக்கள் மற்றும் நீதி கட்சியினர் அழுத்தத்தின் காரணமாக வகுப்புவாத பிரதிநிதித்துவம் பார்த்தோம் இல்லையா. பொதுமக்கள் மற்றும் நீதி கட்சியின் அழுத்தத்தின் காரணமாக 1921 22 2 வகுப்பான பிரதிநிதி 1921 செப்டம்பர் 16 ஒன்றும் 1922 ஆகஸ்ட் 15 அன்றைக்கும் 2 வகுப்புவாத அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 100 ரூபாய் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% மக்கள் அது அடையும் வரை 7 ஆண்டு காலத்தில் இவ்வாணை அமலில் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்தை சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி கொண்டு வராராம். 100 ரூபாய் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் கூட 75% மக்கள் அது அடையும் வரை 75% அடையும் வரை 7 ஆண்டு காலத்தில் இந்த வகுப்பாத அறிக்கை வந்து எத்தனை மாதம் இருக்கணும், எத்தனை வருஷம், 7 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முனுசாமி கொண்டு வரார். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவர், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா முனுசாமி, அதை முன்மொழிந்து பேசியவர் யாருன்னா RK சண்முகம், முதல் நிதி அமைச்சர் நினைக்கிறேன். ஓகேங்களா, SRK சண்முகம் சார் RK சண்முகம். அத்தீர்மானத்தை வழிமொழிந்தவர் யாருன்னா C நடேசநாத். அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்த பேசியவர் யாருன்னு கேட்டால் முனுசாமி. அதை முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவர் யாருன்னு கேட்டோம்னா RK சண்முகம். அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் யாருன்னா நடேசனார். அவர் தான் என்ன சொன்னது, எங்கள் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்,
எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை, பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை, வரி செலுத்த மாட்டோம் என்று சொன்னது யாருன்னா நடேசனார். அந்த வகுப்பாத அறிக்கையை வந்து தீர்மானத்தை சட்டசபையில் யார் கொண்டு வந்தார் அப்படின்னா முனுசாமி. அதை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டால் ஆர்கே சண்முகம். ஓகேங்களா, வழிமொழிந்தவர் யாருன்னா நடேசனார். 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி அழைப்பில் வகுப்பாதி பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பெரியார், காங்கிரஸ் விட்டு வெளியே வருவார். 1925 நவம்பர் 21 டேட், நவம்பர் 21. 1928 வாக்கில் ரா முத்தையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1928 வாக்கில் ரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது, யாரோட தலைமையில், முத்தையா தலைமையில், அரசின் எல்லா துறையிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை யான்னு கேட்டோம்னா, வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின், ஓகேங்களா, வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை யான்னு கேட்டோம்னா முத்தையா. ஓகேவா, ஓகே. செண்பகம் துரைராஜன் என்பவர் தமிழகத்தில் பின்பற்றோம். இதெல்லாம் பாயிண்ட்ஸு. இடஒதுக்கீடு எப்படி வந்தது அப்படின்றது தான், இதெல்லாம் படிப்படியாக வந்துட்டுருக்கு. செண்பக துரைராஜன் என்ன பண்ணுவார்னா, இப்போ இடஒதுக்கீடு வகுப்பாத பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செண்பகம் துரைராஜன் என்பது தமிழகத்தில் பின்பற்றப்படும் வகுப்பாதி பிரதிநிதித்துவத்தின் ஆணையால் தனக்கு மருத்துவக் கல்லூரி பாதிக்கப்பட்டது. அதாவது இவரும் சேமாக இருக்கிறது, இன்னொருத்தர் சேமாக எடுத்துருப்பார். ஆனால் இடஒதுக்கீடு காரணமாக இன்னொருத்தருக்கு வேலை போயிருக்கோம், கல்வி மருத்துவக் கல்வி போயிருக்கோம். அப்போ என்னோட உரிமை இங்கே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த இடஒதுக்கீடை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது ஏன்னா ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, 15 பாகுபாடு காட்டக்கூடாது, 16 என்ன சொல்லுதுன்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்பில் சமம் சொல்லுது இல்லையா. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தீர்ப்பு வந்து என்ன பண்ணால் இடஒதுக்கீடு கேன்சல் சொல்லிவிடுவாங்க. ஸோ இதை நான் எப்போ 1951 இதனால் வகுப்பு வாரி ஆணை உயர் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரியார், காமராஜர் முயற்சியால், பிரதமர் ஜவஹர்லால் நேரு சந்தித்து அம்பேத்கர் ஆகியோரின் முயற்சியால் முதல் சட்டத்திட்டம் வகுப்பு வாரி ஆணை மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அதுதான் 15ல் 4. ஓகேங்களா, அது என்னது 15ல் 4, 16ல் 4. அதாவது பாகுபாடு காட்டக்கூடாது, ஆனால் எப்போ காட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு விதிவிலக்கு. பின்தங்கிய ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்களாக இருக்காங்க, பின்தங்கியவர்களாக இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், கல்வியில் முன்னுரிமை கொடுக்கணும், வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை திருத்துறாங்க. அதுதான் 15ல் 4, 14 முதல் சட்டத்திட்டம். ஓகேங்களா, ஓகே. இந்திய அரசியல் சட்டத்திட்டத்துக்கு பின்பு தமிழ்நாட்டில் 1951ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டவருக்கு எவ்வளோனா, அன்னைக்கு முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25%. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னா, பிற்படுத்தப்பட்டவருக்கு 25%. பிற்படுத்தப்பட்டவர்னா பிசி எம்பிசி எல்லாம் சேர்ந்து தான். ஓகேங்களா, ஸோ 25%. தாழ்த்தப்பட்டவருக்கு 16%. ஓகேங்களா, மொத்தம் 41%. இவ்வளோ தான். அதில் பிற்படுத்தப்பட்டவர்னா பிசி எம்பிசி வந்துடுவாங்க, தாழ்த்தப்பட்டவர்னா மற்ற எல்லாருமே அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தம் எவ்வளோ, 1951 கதை, 1951 எவ்வளோ இருக்குது, 25% பிற்படுத்தப்பட்டவருக்கும் 16% யாருக்கு அப்படின்னு சொன்னால் இவருக்கும் வந்தது. ஸோ 1951 பிசி 25%, எஸ்சி 16%. குமாரசாமி, இது யார், 1951 யார் இருப்பா, குமாரசாமி ராஜா. ஓகேங்களா, 1951 யார் இருப்பா, குமாரசாமி ராஜா. ஏன்னா 1949 டு அவர் தான் இருப்பார், 52 தான் ராஜாஜி வருவார். ஓகேங்களா, ஸோ குமாரசாமி ராஜா இருக்கும்போது 41%. அதுக்கப்புறம் கருணாநிதி அமைத்த சட்டநாதன், கருணாநிதி வந்து 1971 வந்து சட்டநாதன் கமிட்டி வைக்கிறார். கருணாநிதி அவர்கள் 1971 ஆணையத்தின்படி 1971 ஓகேங்களா, பிசிக்கு 31%, 25 இருந்தது எவ்வளோ மாறுது, 31% ஆகும். எஸ்சிக்கு 18% ஆகும். ஓகேங்களா, இடஒதுக்கீடு வழங்கப்படும் மொத்தம் 49. ஓகேங்களா, எப்போ சட்டநாதன் கமிட்டி சொன்ன அறிக்கை இது. பிசிக்கு 31 1971 இது வரும், 31 18. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து 1900 அதன்படி கொடுத்துட்டோமா, ஆமாம், அதன்படி பிசிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டநாதன் ஆணையம் 45%. 1979ஆம் ஆண்டு சமூக நலத்துறை அரசாணை, 1979ஆம் ஆண்டு டிஎன் அரசின் சமூக நலத்துறை அரசாணை GOMS நம்பர் வந்து 1156 1979 ஒன்றினை பிறப்பித்தது. எப்போது, 1979. அதுவும் யார் வந்துடுவான்னா 1977 டு 1987 வரையும் யாருப்பா, எம்ஜிஆர் இருப்பார். அப்போ எம்ஜிஆர் காலத்தில். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்கு வந்து 31%லேருந்து 50% மாற்றிட்டாங்க. மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, பழங்குடியினருக்கு வந்து 17, தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டிக்கு சேர்ந்து 18%. அப்போ மொத்த இடஒதுக்கீடு 68% என நடைமுறைக்கு வந்தது 1979. இது 79. ஓகேங்களா, மேபி இவர் அமைச்சிருப்பார் இல்லையா, யாருன்னா எம்ஜிஆர் அமைச்சிருப்பார், அவர் பேர் டக்குன்னு வரல. சட்டநாதன் வந்து கருணாநிதி, இவர் வந்து அம்பலவானனோ ஏதோ ஒரு பேர் வரும், எனக்கு சரியாக தெரியல. ஓகே, 1979 வந்து அப்போ எவ்வளோ இருக்குது, எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ இருக்குது, 50. 31 வந்து 50 மாறிச்சு.
எஸ்சி எஸ்டி அதே தான் 18% மாறிச்சு. 50 18 48 ஓகேங்களா, சாரி 68% 1979. ஸோ அதுக்கப்புறம் இது என்னவா மாறுது அப்படின்னா 1989 மீண்டும் கருணாநிதி அவர்கள் வராரு. ஸோ இப்போ எஸ்சி எஸ்டியாக இருக்கிறது எஸ்டிக்கு மட்டும் தனியாக இடஒதுக்கீடு பிரிக்கிறாரு. அதாவது பிசியாக இருக்குது இல்லையா, மொத்தம் 80, இப்போ 79 1979 எவ்வளோ இருக்குது, பிசி வந்து 50%, எஸ்சி வந்து 18% இருக்கு இல்லையா. இதை வந்து 89 ஒரு கேஸ் போட்டு அப்போ ஏன்னா எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை, தனி இடஒதுக்கீடு இல்லைனாலும் பிரிக்கிறாங்க. ஸோ பிசின்றது என்னவா மாறினா பிசி இது 25%, 26.5%, ஓகேங்களா, 26, அதான் இங்கே 30% இல்லையா. இது என்ன பிரச்சனைனா பிசி 26.5, அதில் பிசிஎம் முஸ்லீம் வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 2.5%, 3.5%, ஓகேங்களா, 3.5%. ஸோ மொத்தம் எவ்வளோ வந்ததுன்னா இது வந்து 30% பிசிக்கு. எம்பிசி பிரித்து எம்பிசிக்கு 20% கொடுத்துட்டாங்க. எஸ்சிக்கு வந்து அதே 18%, எஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா 1%. இது எப்போ நடைமுறை வரும்னா 1989, ஓகேங்களா. ஸோ இப்போ தான் அதுதான் இப்போயும் வரையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் 69%. ஸோ இங்கே நிறைய பேர் பண்ணது என்ன அப்படின்னா எஸ்சிக்கு தான் அதிக இடஒதுக்கீடு, பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறேன்னா காலேஜ் படிக்கிறவங்களும் டிஎன்பிசி படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இதை படித்து எக்ஸாம் எழுதுறவங்களும் என்ன சொல்ல வராங்கன்னா பிசிக்கு எஸ்சி எஸ்டிக்கு தான் அதிக இடஒதுக்கீடு. இப்போ எஸ்டியாக இருந்தால் நான் ஈஸியாக வேலை வாங்கிடுவேன், எனக்கு ஏன்னா அதிக இடஒதுக்கீடுன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. எஸ்சிக்கு வெறும் 1% தான். ஆனால் எஸ்சி மக்கள் தொகையில் 100 பேர் இருக்காங்கன்னா அங்கே 100 பேருமே படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்வியே மறுக்கப்பட்டு இருக்கிறதால அவங்கள ஒரு மனுஷங்களாகவே நம்ம மதிக்க மாட்டோம், ஓகேங்களா. எஸ்டி மக்களை அவங்கள என்ன சொல்லுவோம் குருவிக்காரன் ப்ளஸ் என்ன பண்ணுவோம் இது விற்கிறோம் குருவிக்காரன், தேன் எடுக்கிறது, அது எடுக்கிறது, நதிக்குறவன், அந்த மாதிரி தான் நம்ம பேசும்போது கூட அந்த மாதிரி தானே பேசுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கான ரெஸ்பான்ஸே நம்ம கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இருக்காது, அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்காது, அவங்க பள்ளியில் போயிட்டு சேர்த்துனா ரோடு வசதி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ அவங்க ஏதோ காட்டுக்குள்ளேயும் மலை மேலேயும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ அவங்களும் படிக்க வரணும்ல. அப்போ அவங்களுக்காக அட்லீஸ்ட் 1% தான் கொடுத்துக்குறாங்க கவர்மெண்ட், வெறும் 1% தான் கொடுத்துக்குறாங்க. ஆனால் இது எத்தனை பேர் கண்ணில் வந்து இப்போ என்ன பண்ணுன்னா நெருப்பள்ளி ஊற்றுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஐயோ அவன் கம்மி மார்க் எடுத்து வேலைக்கு வந்துட்டானே, கம்மி மார்க் எடுத்து எப்போ அவனுக்கு படிப்பே நம்ம கொடுக்கல, நம்ம கவர்மெண்ட்டு நம்ம தான் அவனுக்கு படிப்பே கொடுக்கல, அவனுக்கு அடிப்படை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கல, அவனை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதில்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் எவ்வளோ கொடுக்குறோம், 1%, இங்கே 30%, இங்கே 20%, இங்கே 18%. இங்கே இந்த இடஒதுக்கீடை யாருமே படிக்கிறது கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. தெரிஞ்சும் என்ன பண்ணுவாங்கன்னா நான் எஸ்சியாக இருந்தால் வேலைக்கு போயிருப்பேன், பிசியாக இருந்தாலும் நான் வேலைக்கு போகல, எஸ்சியாக இருந்தால் எனக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், பிசியாக இருந்தால் இருக்கும். எப்பா சரி விடுங்க, அது பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. இதை சொன்னாலும் என் மேலே தான் தப்பாக சொல்லுவீங்களே தவிர நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஸோ இதுதான் இடஒதுக்கீடு. ஞாபகம் வச்சுங்க, 69% நடைமுறைக்கு வந்தது. போட்டிகள் அதிகம், அவ்வளோதான். பிசி கம்யூனிட்டி பிசி கூட மட்டும்தான் போட்டி போடுவீங்களே தவிர பிசி கம்யூனிட்டி எஸ்சியோட போட்டி போட முடியாது, மாட்டிங்க. எஸ்சி இப்போ எஸ்சியில் வந்து 1000 பேர் இருக்கானா, அந்த 1000 பேரில் 100 பேர் இருக்கானா, 100 பேரில் 18 பேருக்கு மட்டும்தான் வேலை. பிசியில் 100 பேர் இருக்கானா, அந்த 100 பேரில் 30 பேருக்கு வேலை. எம்பிசியில் 20 பேர் இருக்கானா, 100ல் 20 பேருக்கு வேலை. ஸோ ஆட்கள் நீங்கள் யார் கூட போட்டி போடுவீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் பிசியில் இருக்கக்கூடிய 10,000 பேர், ஓகேங்களா, பிசியில் 10,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 10,000 பேர் கூட மட்டும்தான் பிசி கம்யூனிட்டி ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவாங்க. எஸ்சி கம்யூனிட்டியாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாலும் எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்த்தோட தான் போட்டி போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ அவ்வளோதானே தவிர பிசிக்கும் எஸ்சிக்கும் போட்டிகள் கிடையாது, ஓகேங்களா. ஜென்ரல் கம்யூனிட்டின்னு ஒன்று வரும்போது, ஓகேங்களா, அங்கே வந்து 31 மீதி இருக்கிற 31% எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவில் வந்துடும், ஜென்ரலில் வந்துடும். ஸோ அந்த இடத்துல கம்யூனிட்டியை பார்க்க மாட்டாங்க. யார் அதிக மார்க்கோ அவங்க வேலையை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ குறை சொல்கிற எல்லோரும் என்ன பண்ணணும், நீங்கள் அதிக மார்க் எடுத்தால் எங்கே போயிடுவீங்க, ஜென்ரலில் வந்து மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. விபி சிங் ஆட்சியின் போது மண்டல் ஆணையம் உருவாக்கியிருப்பாங்க. இது எப்போ உருவாக்கினா 1979 வந்து மொரார்ஜி தேசாய் காலத்தில் அமைச்சிருப்பாங்க. ஆனால் மொரார்ஜி தேசாய் அமைச்சிட்டு அவர் அந்த குழு வந்து என்ன பண்ணுன்னா 27% இடஒதுக்கீடு வந்து சொல்லியிருக்கும், ஓகேங்களா. விபி சிங் ஆட்சியின் போது மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் 27% இடஒதுக்கீடு சொல்லியிருப்பார். ஏன்னா அன்றைக்கி வந்து பிராமணர்கள் தான் அதிக அளவில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்னா யார்,
பிசி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிசி எம்பிசி ஓபிசின்னு சொல்லுவோம், அதுதான் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்போ ஓபிசி ஓபினருக்கு எவ்வளோ கொடுக்கணுமா, 27% கொடுக்கணும்னு சொன்ன கான்செப்டை யார் எடுத்துக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த அமைச்சரவையும் ஏற்றுக்கல. ஸோ விபி சிங் வந்து 1989 வருவாங்க. ஸோ அப்போ விபி சிங் வரும்போது தான் இந்த இதை வந்து ஏற்றுப்பாங்க 27%. ஸோ இதை 1991 வந்து நடைமுறைக்கு வந்துடும். நடைமுறைக்கு வந்தோடனே ஒரு இந்திரா சாகானி, அதாவது ஒரு பிராமணர் வந்து என்ன பண்ணிடுவோம்னா கேஸ் போட்டுறாங்க, நீங்கள் எப்படி அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கேஸை கொண்டு போவாங்க. ஸோ அப்போ தான் தீர்ப்பு 1992 93 தீர்ப்பு வரும். என்ன சொல்லணும்னா 50 மக்கள் தொகையில் வந்து 50% யார் இருக்காங்கன்னா பிசி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக 27% இடஒதுக்கீடு கொடுக்கறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லும். ஆனால் ஒரு கண்டிஷன் போடும், 50%க்கு மேலே என்ன அது அங்கே இருக்குங்க, 50%க்கு மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விதிவிலக்கு, என்ன விதிவிலக்குனா அவங்க ரொம்ப அந்த பின்தங்கியவர்களாக இருக்காங்களோ, இல்லை அந்த இடம் வந்து அவங்க என்ன வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தான் வழி அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 50% மேலே போகலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இது இந்த கேஸ் முடிஞ்சது, 50% இடஒதுக்கீடு இது பண்ணி அது செல்லும் அப்படின்னு சொல்லி 1993 வந்து தீர்ப்பு வந்துடும். 1994 தீர்ப்பு வந்துட்டு அந்த வழக்க போட்டது வந்து இந்திரா சாகானி. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விபி மண்டல் வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, 1992 நோட் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இல்லையா. ஸோ அப்போ கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லிச்சு, 50% விட்டு மாறக்கூடாதுன்னு சொல்லிச்சு இல்லையா. அப்போ இதை எதிர்த்து மீண்டும் கேஸ் கொண்டு வராங்க. யாருன்னா கேஎன் விஜயன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. இந்த கேஎன் விஜயன் என்ன சொல்கிறாங்க, அந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கோர்ட்டு சொல்லுவாங்க 69% இடஒதுக்கீடுன்றது 50% மீறக்கூடாது தான். ஆனால் 69% நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு வழியே இல்லாமல் ஒரு சில சமயங்களில் இதை கொடுக்கலாம்னு சொல்லி தீர்ப்பு வந்துடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சட்டப்பிரிவு 31C, ஓகேங்களா, 31C என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, 31னா சொத்தை பற்றி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநில கொள்கைன்னு ஒன்று இருக்கும். ஸோ மாநிலத்தோட முடிவில் யாருக்கு அந்த இது பண்ணக்கூடாதுன்னா நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்ற ஒரு சிறப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி ஓகேங்களா, அன்றைய முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பிரிவு 31C பயன்படுத்தி ஓகேங்களா, தனி சட்ட மசோதா டிஎன் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய ஆண்டு 30/12/1993. 1993 ஓகேங்களா, 30/12 ஏன்னா இந்திரா சாகானி வழக்கு வந்து 1992 அப்போ தான் தீர்ப்பு வருது நமக்கு. ஸோ அப்போ 93 அடுத்ததில் நம்ம பிரச்சனை வந்துட்டாங்க, 69% வந்துட்டாங்க. ஸோ 30/12/1993 டிசம்பர் மாதமே இந்த ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. இந்த தமிழ்நாடு தனிச்சட்ட மசோதாவிற்கு 69% குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த ஆண்டு. எப்போ ஒப்புதல் அளிக்கிறாங்க, அதாவது இந்த 69% இடஒதுக்கீடை தூக்கிட்டு போய் நான் எங்கே வைக்கணும், 9வது அட்டவணையில் வைக்க போகிறேன் அப்படின்றது அந்த இது சட்டத்திருத்தம். இந்த சட்டத்திருத்தத்தை நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேற்றியது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா 9வது அட்டவணையில் வச்சுட்டா கோர்ட்டால் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா 9வது அட்டவணையில் வச்சாலும் கோர்ட்டு கேள்வி கேட்கும் அப்படின்றதான் இன்றைக்கி. அன்றைக்கி வந்து எப்படி இருந்தோன்னா அதில் வச்சா கேட்க முடியாது. ஸோ ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், 69% எதிர்த்து யாரும் கேஸ் போட முடியாது, கேஸ் போட்டாலும் அது செல்லும் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி 69% இடஒதுக்கீடை வந்து ஒரு தனி சட்ட மசோதாவை கொண்டு வராங்க. 30/12/93 அது வந்து தனி சட்ட மசோதாவிற்கு 69% குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தாண்டு. நான் பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு விஷயமா இருந்தால் அதை எங்கே அனுப்பிவிடுவாங்க, ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு விட்டுவார் இல்லையா, ஆர்டிகல் 201 அதை பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஆளுநர் வந்து எப்போ ஒப்புதல் அளிக்கிறாங்கன்னா 19/7 ஜூலை மாதம் 19 1994 ஒப்புதல் அளிக்கிறாரு. ஓகே, தமிழ்நாடு கொண்டு வந்த இந்த தனி சட்டத்தை 69% இந்திய அரசியல் அமைப்பில் 9வது அட்டவணை மற்றும் 76வது சட்டத்திருத்தம் மூலிமா, அந்த சட்டத்திருத்தம் 76 ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து 9வது அட்டவணையில் இந்த 69% இடஒதுக்கீடை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதனால தான் ஓகேங்களா தமிழகத்தில் இட ஒதுக்கீட்டை காத்தவங்க யாருன்னு கேட்டோம்னா டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகேவா. 1994 76வது சட்டத்திருத்தம் நோட் பண்ணி வச்சிங்க. 69% இடஒதுக்கீடுக்கு பாதுகாப்பு அளித்த சட்டம் எதுன்னு கேட்டால் 9வது அட்டவணையில் வச்ச சட்டம் எதுன்னு கேட்டால் சட்டத்திருத்தம் எதுன்னா 76வது சட்டத்திருத்தம் 1994. அத்துடன் 1992 நவம்பர் 16ஆம் தேதி முதல் இச்சட்டம் முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாகவும் அறிவிப்படுது. அதாவது இந்த சட்டத்தை எப்பயிலேருந்து நடைமுறை சட்டம் அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டதே 1994 தான். ஆனால் முன்தேதியிட்டு இதை நாங்கள் முன்னாடிந்தே நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முன்தேதியிட்டு 1992 நவம்பர் 16 நோட் பண்ணிச்சுங்க. 1992 நவம்பர் 16 முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாகவும் அறிமுகப்படுத்திட்டாங்க. நாங்கள் அப்பயே நடைமுறைப்படுத்திட்டோம். ஆனால் எப்போ சட்ட அங்கீகாரம் கிடச்சுன்னா 94 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணா, நவம்பர் 16 1992. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு
பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி கூறும் விதி. ஸோ இதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர் இதுதான் அப்படியே பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை பற்றி கூறும் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 340 பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அமைக்கலாம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு 2 பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நமக்கு அமைச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது எதுனா ஃபஸ்ட்டு காக்கை கல்வியல் ஆணையம் 1953 ஜனவரி 29. ஓகேங்களா. ஜனவரி 29 முதலாவது ஆணையம். இது வந்து என்னென்னா ஒரு தலைவர் இப்போ காக்கை உட்பட 11 பேர், ஒரு தலைவர் 10 உறுப்பினர் இருப்பாங்க. அதான் காக்கை கல்வியல் உட்பட 11 பேர் ஆணையத்தில் இடம்பெற்றிருந்தனர். இக்குழுவின் அறிக்கையை பிரதமர் ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். ஆனால் ஏற்றுக்கலை. ஓகேங்களா. ஓகே. ரெண்டாவது என்னென்னா மண்டல் ஆணையம். 1979 வரும். விபி மொராஜ் தேசாய் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து எந்த காலத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படும் மண்டல் ஆணையத்தினை விபி மண்டல் குழுன்னு சொல்கிறோம் இல்லையா. மண்டல் குழு வந்து என்ன சொல்கிறோம் விபி கிடையாது, பிபி மண்டலா, பிபி மண்டல் கரெக்ட். பிபி மண்டல் கமிஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பிபி மண்டலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா பிந்தேஸ்வரி பிரசாத். இதை கூட கேள்வியாக கேட்டிருக்காங்க. பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்ற அழைக்கப்பட்ட மண்டல் ஆணையத்தின் 1979 அமைத்தது யார்? மொராஜ் தேசாய் அமைச்சது. இது பிற்படுத்தப்பட்டவரின் 2வது ஆணையமாகும். ஓகே. இவ்வாணையத்தின் செயலாளர் யாருன்னா எஸ்எஸ் கில். நோட் பண்ணி வச்சுங்க, எஸ்எஸ் கில். நமக்கு வந்து பிபி மண்டல் கமிஷன் தெரியும். அதோட செயலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர். ஓகேண்ணா. செயலாளர்னா எஸ்எஸ் கில். 1979 விபி மண்டல் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு, எத்தனை காரணங்கள்? 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன. இந்தியாவில் எத்தனை? 11 காரணங்களை சொல்லி 3743 3743. ஓகேங்களா. இப்படி கொடுக்கலாம். 3 4 கூட்டினா 7, 7 4 போனால் 3. ஓகேவா. ஸோ 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன அடையாளம் பட்டது. மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு எவ்வளோ? 50% மேலே. அதான் 52, எக்ஸாக்டாக 52% பெற்றோருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? அட்லீஸ்ட் அதில் பாதி 27% வழங்கணும் அப்படின்னு மண்டல் ஆணையம் பரிந்துரைத்தது. இவ்வாணையத்தை விபி சிங் அரசு 3/8/90 முதல் அமல் செய்யப்பட்டது. ஸோ இதை அதுக்கப்புறம் எப்படின்னா இது எப்போ கொடுத்துரும்? 79 80 வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து இதுக்கு என்ன பண்ணும்? இதே ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் மீண்டும் யார் வர்றாருன்னா விபி சிங் வர்றாரு. விபி சிங் அதே அரசு தான். மொராஜி தேசாய் என்ன கட்சியோ அதே கட்சி தான், ஜனதா பார்ட்டியோ அதே கட்சி தான். யாருன்னா விபி சிங்கும். ஸோ அவங்க காலத்தில் கொண்டு வரப்பட்டது இவர் ஏற்றுக்கிறார் 13/8/90. ஓகேங்களா. விபி சிங் அரசு 13/8/90 முதல் அமல் செய்யப்பட்டுள்ளது. விபி சிங். அதனால தான் விபி சிங்கை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இடஒதுக்கீடோட தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. இதில் அதை வந்து காப்பாற்றவர் இந்திய அளவில் அப்படின்னா விபி சிங் தான். ஓகே. மண்டல் ஆணையத்தை எப்போ? 13/8 ஆகஸ்ட் 13/90. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1980 டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம் அதன் அறிக்கையை உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் விபி மண்டல் சமர்ப்பித்தார். நம்ம அதில் 79 கொண்டு வந்துட்டோம், ஆணையம் அமைச்சோம். 80 வந்து யார் வந்து உள்துறை அமைச்சர் அப்படின்னா ஜெயில் சிங்கிட்ட வந்து நம்ம கொடுக்குறோம். விபி மண்டல் சமர்ப்பிக்கிறார். இது வந்து பாக்ஸில் இருக்கும். ஏன் நம்ம அப்போ இது பண்ணாமல் 90 ஏற்றுக்கிட்டோன்றதுக்கான காரணம் இது. அடுத்த 10 ஆண்டுகளாக இந்த மண்டல் அறிக்கை உள்துறை அலுவலகத்திலே இருந்துச்சு. அதை கொண்டு போய் யாரும் இதே பண்ணலை. பின்னர் தேசிய முன்னணி அரசின் பிரதமர் விபி சிங் வராரு. ஸோ அவர் வந்த பின்னாடி ஆணையத்தை நடைமுறைப்படுத்துகிறாரு. பண்ண உடனே கோர்ட்டுக்கு தீர்ப்பு போட்டுறாங்க. யாருன்னா இந்திரா சாகானி போட்டு 92 தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லலாம்? 93 செப்டம்பர் 8 பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 1993 தீர்ப்புப்படி 92 வச்சு 93 வந்து பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் ஒப்பந்தம், அதாவது பயிற்சியில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் held that the laws placed under 9th schedule after கேசவானந்தா பாரத் ஜட்ஜ்மெண்ட் 24th ஏப்ரல் நம்ம பார்த்துருவோம் இல்லையா. என்ன சொன்னோம்? கேசவானந்தா பாரதியோட கட்டமைப்பை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து எப்படின்னா 1973 24 ஓகே ஏப்ரல் 73 தமிழ்நாடு அரசாங்கம் 3.5% இடஒதுக்கீட்டை முஸ்லீம் மற்றும் இந்துக்களுக்கு அளிக்கப்பட்டதா. ஓகே. 2007 அந்த 3.5% இடஒதுக்கீட்டை முஸ்லீம் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு எப்போ மைனாரிட்டிக்கு எப்போ அளித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2007 3.5%. நம்ம 30% யாருக்குன்னா பிசிக்குன்னு இருந்தது. அதில் வந்து 3.5% யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஎம்னா பிசி மைனாரிட்டிஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. பிற்படுத்தப்பட்டவரில் மைனாரிட்டினா யாருன்னா முஸ்லீம் வருவாங்க, கிறிஸ்துவில் வருவாங்க, அவங்களுக்கு. ஓகேங்களா. 3.5% மைனாரிட்டி. 2009 எஸ்சி வகுப்பினரிடமிருந்து 18% இடஒதுக்கீட்டிலிருந்து
ஓகேங்களா. 2009ஆம் ஆண்டு என்ன பண்ணுறோம், எஸ்சி வந்து 18% இடஒதுக்கீடு எஸ்சின்னு பார்த்துட்டோம். அதில் எஸ்சிஏ ஓகேங்களா, இந்து அருந்ததியினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு எப்போ இல்லைன்னா 2009. இதெல்லாம் வந்து அந்த இடஒதுக்கீடோட அடுத்த லெவல் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே ஒரு இது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் தி லாஸ் பிளேஸ் அண்டர் 19th ஷெட்யூல் ஆஃப்டர் கேசவானந்தா பாரதி வழக்குக்கு அப்புறம் 9வது அட்டவணையை கேள்விக்குள்ள ஆக்கினதுன்னு நினைக்கிறேன் ஜட்ஜ்மெண்ட். அதை பற்றியான ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா 24 ஏப்ரல் 1973. ஓகே, அடுத்து வந்து இது இன்னொரு முறை சொல்கிற பாருங்க, நம்ம வந்து 1989 எவ்வளோ இருந்ததுன்னா பிசிக்கு 30%, ஓகேங்களா, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, மொத்தம் 69%. ஸோ இப்போ பிசிலே முஸ்லீம்ஸும் கிறிஸ்துவரும் சேர்றாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடாக கொடுக்குன்னு சொல்லி 3.5% ஓகேங்களா, யாருக்குன்னா பிசிஎம்முக்கு மாற்றிடுறாங்க. பிசிஎம்முக்கு 3.5, பிசிக்கு 26.5. ஸோ இது இதை எப்போ மாற்றினாங்கன்னா 2009, சாரி 2007, ஓகேங்களா, 2007. அதுக்கப்புறம் எஸ்சி மட்டும் 18% இருந்தாங்க இல்லையா, இதில் எஸ்சிஏக்கு 3% பிரித்து கொடுத்து எஸ்சிக்கு 15ஆகவும் எஸ்சிஏக்கு 3%ஆகவும் கொடுத்தது 2009. அதுக்கப்புறம் 2016 எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டை என்ன பண்ணார் அப்படின்னா 2016 மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு தனியாக வரும் 3% 4% உயர்த்தினார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓசிக்கு 10% இடஒதுக்கீடு 103வது சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். 103வது சட்டத்தை என்ன கொண்டு வரோம், ஓசிக்கு அதாவது உயர்ந்த வகுப்பினராக இருப்பாங்க, அதில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஓகேங்களா 103வது சட்டத்திருத்தம் ஆக்ட் 2019, அதாவது 103வது சட்டத்திருத்தம் 2019 ஓகேங்களா. அப்படின்னா 124 அமெண்ட்மெண்ட் பில்லு இதுபடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 10% பின்தங்கியவர்களுக்கு ஓகேங்களா, 10 எக்கனாமிக்கலி பேஸ்டு இது சொல்லும் இல்லையா, வீக்கர் செக்ஷன் சொல்லும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க 2019. எத்தனாவது சட்டத்திட்டம் தான் 103வது சட்டத்திட்டம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான் இந்த பாடம் ஓகேங்களா. ரொம்ப இது இம்பார்ட்டண்டான இது. காக்கே கலில்கரை பற்றி அடிக்கடி கேட்பாங்க. 1953 ஜனவரி 29ஆம் தேதி அமைக்கப்பட்டது. காக்கே கலில்கர் உட்பட 11 பேர் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஆர்டிகல் 340. எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா, இப்போது தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு வந்து நிரந்தர அமைப்பாக மாற்றணும், அதுக்கு வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி 338 அதில் வந்து 338 வந்து எதை சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை பற்றி சொல்லும். 338 எதை பற்றி சொல்லுன்னா அதை இவங்க சொல்லும், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும் 338. அதில் 338A வந்து எதுக்குன்னா பழங்குடியினர்களுக்கு மட்டும் 338Aவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் 338Bயும் தேசிய ஆணையங்கள் ஓகேங்களா. தேசிய தாழ்த்தப்பட்டவர் ஆணையம் எதுனா 338, தேசிய பழங்குடிகள் ஆணையம் எதுன்னு கேட்டால் 338A, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் எதுன்னு கேட்டால் 338B சட்ட அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ 2016ஆம் ஆண்டு எடப்பாடி அவர்கள் வந்து 3% 4% இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 69% இடஒதுக்கீடு தூக்கிட்டு போய் 9வது அட்டவணையில் வச்ச சட்டத்திட்டம்னா 76வது சட்டத்திட்டம் 1994, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இந்திரா சாகானி வழக்கு 1992, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 50% மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. அதை எடுத்து கேஸ் போட்டவர் யாருன்னா விஜயன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1951 வந்து மருத்துவக் கல்வியில் சேர்த்து தனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லி இடஒதுக்கீடால் தான் எனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டது யாருன்னா செண்பக துரைராஜன் ஓகேங்களா. அது 1951 ஓகேங்களா. சட்டநாதன் கமிட்டி வந்து எப்போ வந்தோன்னா 1971 கலைஞர் அவர்களோட காலத்தில் உருவாப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அது வந்து 48% இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தியிருக்கோம். 1979 வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 68% வந்திருக்கும் எம்ஜிஆர் காலத்தில், அம்பலவானன்னு நினைக்கிறேன். அடுத்தது 1989 கலைஞர் காலத்தில் தான் வந்து எஸ்டிக்கு 1% கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 69% அப்போ வந்திருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம், கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ பை நியோ.